ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 8 ஹவு த லேண்ட் பிகேம் சாக்கர் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். சாக்கர்டு ஈக்கோலஜி. ஈக்கோலஜினா என்ன அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ல எப்படி எல்லாம் வந்து சாக்கர்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Tirthas are usually located on the bank of a river or a lake, in a forest or on a mountain. As we saw above, the natural landscape itself is thus seen or perceived as sacred places or Punya Sestra. This perception has helped to us protect and preserve nature since we are not distinct from her. So, geography, culture, and spirituality fuse together in these kshetras. இப்போ மோஸ்ட்லி தீர்த்தாஸ் அப்படிங்கிறது எங்க வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு ரிவரோட பேங்க்லயோ ஆர் ஒரு லேக்கோட பேங்க்லயோ அல்லது ஒரு மவுண்டெயினோட பேங்க்லயோ தான் வந்து அது லொக்கேட் ஆயிருக்கும். இப்ப இந்த மாதிரி தீர்த்தாஸ் எல்லாத்தையுமே நம்ம சாக்கர்டு பிளேஸா பாக்குறதுனால இதை வந்து ஒரு புண்ணிய சேஸ்திரா, புண்ணிய ஸ்தலம் எல்லாமே எப்படி வந்து ஒரு புண்ணிய சேஸ்திராவா ஆச்சு அப்படின்னா திஸ் பெர்செப்ஷன், நம்மளோட எண்ணங்கள் தான், நம்மளோட உணர்வு தான், நம்மளோட பெர்செப்ஷன் தான் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு சாக்கர்டு பிளேஸா வந்து பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம நேச்சரை வந்து சாக்கர்டு பிளேஸா பார்க்கும்போது நம்ம நிறைய நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுவோம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்போம், அதை சீக்கிரம் நம்ம அழிச்சிட மாட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜியாகிரபிக்கலா கல்ச்சரா நிறைய ஸ்பிரிச்சுவல் வந்து பண்ணும்போது நிறைய சேத்ராஸை நம்மளால பாதுகாக்க முடியும். ரிவர்ஸ் அண்ட் சங்கம். கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். Rivers have been worshipped in India since Vedic times. Nadi Stuti Sukta of Rigveda is a hymn Sukta in praise of Stuti, rivers Nadi, that evokes 19 major rivers of ancient northwest India. Even today, many rituals involving water invoke the presence of some of the most important rivers in India. இப்ப இந்தியால வந்து ரிவர்ஸ கடவுளா வணங்குறது இப்பதான் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. வேதிக் டைம்ல இருந்தே ரிவர்ஸ வந்து கடவுளா வணங்குறது இந்தியால இருந்துட்டே தான் இருக்கு. இதை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரிக்வேதாவோட ஒரு ஹிம், ரிக்வேதாவோட ஒரு சாங்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாடி ஸ்துதி சுக்தா அப்படின்னு சொல்லி இருக்கும். சுக்தா அப்படின்னா என்னன்னா பாட்டு, அப்படின்னா என்னன்னா பிரைஸ், அவங்கள புகழ்ந்து பாடுறது. நதி அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ். இதுல வந்து இந்தியாவோட நார்த் வெஸ்ட்ல 19 மேஜர் ரிவர்ஸ் வந்து இருக்கும். இந்தியாவோட 19 மேஜர் ரிவர்ஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. கங்கேச்ச யமுனை சைவா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெயில்ஸ்மின் சன்னித்தம் குரும். இப்ப இந்த ஹிம் தான் வந்து ரிக்வேதால இருந்து எடுத்தது. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து அண்ட் காவேரி மே யூ மேனிஃபெஸ்ட் இன் திஸ் வாட்டர். எல்லாமே தான் வந்து வாட்டரோட மேனிஃபெஸ்டா வந்து இருக்கு. Those rivers have been lifelines for the Indian civilization. Their sources, tributaries, and the places they flow through are often regarded as sacred too and are visited by many pilgrims. In local language, these rivers are referred to with respect. For instance, Ganga Ji or Yamuna Ji. இப்ப இந்தியன் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டருக்கான மெயின் லைஃப் லைன் அப்படிங்கிறது இந்த மேஜர் ரிவர்ஸ் தான் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த ரிவர்ஸ் மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற நிறைய ட்ரிபியூட்டரிஸுமே வந்து நம்ம ஒரு சாக்கர்டு ரிவரா தான் வந்து இன்னமுமே வணங்கிட்டு வரோம். லோக்கல் லாங்குவேஜ்ல இந்த ரிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய ரெஸ்பெக்டோட தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்காஜி ஆர் யமுனாஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Prayagraj hosts a Kumbh Mela every 6 years. Prayag is located at the confluence of three rivers, Ganga and Yamuna, are the invisible Saraswati. A few years ago, UNESCO listed the Kumbh Mela as an intangible heritage of the world. இப்போ கும்ப மேளா அப்படிங்கிறது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா பிரயாக்ராஜ்ல வந்து நடக்கும். எவ்வளவு இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னா 6 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். இந்த ராஜ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா கங்கா, யமுனா அண்ட் இன்விசிபிள் சரஸ்வதி, இந்த 3 ரிவர்ஸும் ஒண்ணு சேர்ற இடத்துல தான் வந்து இருக்கு. ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி யுனெஸ்கோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த கும்பு மேளா அப்படிங்கிறத வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க.
As estimated, 660 million people participated in the Kumbh Mela of 2025. What proportion of the population of India is this? இப்போ வந்து 2025ல ஒரு கும்பமேளா வந்து நடந்தது. அந்த கும்பமேளால மொத்தம் எவ்வளோ பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 660 மில்லியன் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ நம்ம பிரயாக்ராஜ்ல வந்து கும்பமேளா வந்து நடந்ததுன்னு சொன்னோம்ல. இப்போ கும்பமேளா அப்படின்னா என்ன? The Kumbh Mela originate in the legend of Amrita Mantana, the Devas and Asuras, more or less gods and demons, traditional enemies, for once joined forces in charging the cosmic ocean to extract Amrita, the divine nectar that would give them immortality. To prevent the Asuras from getting the Amrita, Vishnu, in the form of Mohini, a beautiful lady, snatched the pitcher of Kumpa, which contained the Amrita. In the process, a few drops fell over four places: Haridwar, Prayagraj, Nasik, and Ujjain. These are the places where the Kumbh Mela has been held. And the dip in the rivers that during the prescribed period is considered most auspicious. இந்த கும்பமேளா அப்படிங்கிறது எங்க வந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னா இந்த அமிர்த மந்தனா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா தேவாஸ் அண்ட் அசுராஸ் இவங்க எல்லாரையுமே அடிச்சதை செலிப்ரேட் பண்றதுதான் வந்து இந்த கும்பமேளா. அசுரர்கள் எல்லாருமே அந்த அமிர்தத்தை வந்து எடுக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு அப்படிங்கிறவங்க வந்து மோகினின்னா என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் லேடி, ஒரு பியூட்டிஃபுல் லேடியா அவதாரம் எடுத்து அந்த அரக்கர்கள் கிட்ட அந்த அசுரர் கிட்ட வந்து இந்த அமிர்தம் வந்து கொண்டு போயிடக்கூடாது அந்த ப்ராசஸ் வந்து தடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ தடுக்கும் போது அந்த வாட்டர் வந்து இந்த ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக் அண்ட் உஜ்ஜைன் இந்த எல்லா பிளேஸ்லயுமே வந்து பட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த 4 பிளேஸ்லயுமே வந்து கும்பமேளா அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணாங்க. Mountains and forest. All over the world, mountains are often associated with legends, deities, or heroes. Also, mountains are seen as a symbolic gateway from earth to heaven because of their height. That is why many tirthas and temples in India are located in hilltops. As the physical journey to these peaks is seen as a symbolic journey to reach the divine, people would undertake arduous walks through mountain trails, sites and shrines which tested not only their physical abilities but also their mental strength. Today, such places are often accessible through roads and other mode of transport. இப்போ நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாவே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெய்டிஸ் ஆர் நிறைய ஹீரோஸ் வந்து மவுண்டெயின்ல தான் வந்து இருப்பாங்க. எதனால இந்த மவுண்டெயின்ல வந்து இருப்பாங்க அப்படின்னா நம்ம சிம்பாலிக்கா எர்த்ல இருந்து ஹெவன், பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு கேட்வேன்னு நினைக்கிறதுனாலதான் நிறைய டெய்டிஸ் ஆர் நிறைய ஹீரோஸ் வந்து மவுண்டெயின்ல வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. மட்டும் இல்லாம நம்ம கீழ இருந்து ஹில் ஸ்டாப் வந்து போகும்போது நம்மளோட பிசிக்கலா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கும், அதே மாதிரி மென்டலா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படிங்கறத நம்மள வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிதான் வந்து பீப்புள் இந்த மாதிரி நிறைய வாக் பண்ணி வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி ஹில்ஸ்ல இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ், நிறைய ஷ்ரைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து வந்துருச்சு. ட்ரீஸ், ஃபாரஸ்ட் அண்ட் சாக்கர்டு குரூவ்ஸ். குரூவ்ஸ்னா என்ன அப்படின்னா தோட்டம்னு சொல்லுவோம்ல, அததான் வந்து நம்ம குரூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ட்ரீஸ் ஆர் adorned with offering like turmeric, kumkum. One species of fig tree commonly called people or pipal, bod tree or bodhi tree, Astavata in Sanskrit, is sacred to Hinduism, Buddhism, Sikhism and Jainism. In fact, its botanical name is Ficus religiosa, literally in Latin, the religious or sacred fig tree. இப்ப இந்தியால வந்து நிறைய பார்ட்ல வந்து கடவுளை வந்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பிரசாதமா நிறைய டர்மரிக் அண்ட் குங்குமம், மஞ்சள் அல்லது குங்குமம் வந்து கொடுக்கிற ப்ராசஸ் இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியால வந்து நிறைய பிளேஸ்ல சில ட்ரீய வந்து கடவுளா வந்து வணங்கிட்டே வராங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீப்பிள் ட்ரீ, போ ட்ரீ ஆர் போதி ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இந்த போ ட்ரீ ஆர் போதி ட்ரீயை நம்ம சான்ஸ்கிரிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஸ்தவத்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாமே ஹிந்துசம், புத்திசம், சிக்கிசம் அண்ட் ஜெயினிசம் இவங்க எல்லாருமே வந்து கடவுளா வணங்கிட்டே இருப்பாங்க. பீப்பிள் ட்ரீயோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஃபீகஸ் ரிலிஜியோசா. Grade 6, we read about the two epics of India, the Mahabharata and Ramayana. These texts have vivid description of pilgrimages,
undertaken and places visited, and of sacred rivers, forests and mountains. In almost every region of India, numerous rural and tribal traditions claim that the heroes of these texts passed through their locality with shrines, often marking such passage. Such legends allowed a wide diversity of communities to make the two epics their own. இப்ப நம்ம எல்லாருக்குமே மகாபாரதா அண்ட் ராமாயணா அப்படிங்கிற ஸ்டோரி தெரியும். இப்ப இந்த மகாபாரதா அண்ட் ராமாயணா இந்த 2 ஸ்டோரியுமே இருக்கிற ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் இவங்க எல்லாருமே எந்தெந்த பிளேஸ் எல்லாமே போனாங்களோ அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாக்கர்டு ரிவரா, ஒரு ஃபாரஸ்டா, ஒரு மவுண்டெய்னா இது எல்லாத்தையுமே நம்ம வணங்கிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த ஹீரோஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ஏரியாஸ்ல மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய ரூரல் ஏரியாஸ்லயும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரஸ்ட், நிறைய குரூப்ஸ்லயுமே இருந்தாங்க. சோ அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாக்கர்டு பிளேஸா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம். Many parts of the people tree have medicinal use. The leaves are used to treat some skin ailments, while the bark is useful for stomach ailments. Since it stays green almost through the year, it provides food and shelter to many type of birds and other animals. இப்போ பீப்புள் ட்ரீயோட நிறைய பார்ட் நம்ம மெடிசினல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எயில்மெண்ட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இதோட பார்க்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் எயில்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீ எப்போதுமே கிரீனா தான் இருக்கும். அதனால நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஒரு செல்ட்ரா, ஒரு ஃபுட் ப்ரொவைட் ஸ்பேஸா இருந்துட்டு இருக்கு. Time, many rural and tribal communities across India decided to protect and preserve some natural forest from harmful activities such as hunting, tree felling, and mining. They saw those forests as abodes of deities. For example, Rinkyu or Basa in Meghalaya. Such special forests are called sacred groves. In English, see the table below for a few names in regional language, and thanks to their sacred status have come to shelter great biodiversity of flora and fauna. Many sacred groves are also home to small water bodies and thus help in water conservation. இப்ப நம்மளோட தேவைக்காக நம்ம நிறைய ஃபாரஸ்ட், நிறைய ட்ரீஸ் நம்ம அழிச்சுக்கிட்டே வந்தாலுமே நமக்கு அது ஒரு டைம்ல ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையுமே நம்ம ஹண்ட் பண்றத விட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேகாலயால இருக்கிற இந்த ரிங்க்யூ ஆறு பாசா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாரஸ்ட் அவங்க கடவுளா வணங்கி இதை இப்போ பாதுகாத்து திரும்ப அதை க்ரோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாக்கர்டு குரூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாக்கர்டு குரூவ்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபவுனா அப்படின்னா அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஷெல்டரா இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி ஃபாரஸ்ட்ல நிறைய ஸ்மாலர் வாட்டர் பாடிஸும் இருக்கும். இப்படி ஸ்மாலர் வாட்டர் பாடிஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் நம்ம ப்ரொடக்ட் பண்ணவும் முடியும். There were many thousands of sacred groves in India. Sadly, these numbers have been shrinking as people have started encroaching on them for various purposes, for agriculture to the industry. Still, sacred groves continue to be protected in many regions of India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேகாலயால இருக்கிற ஒரே ஒரு sacred groves தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்தியால நிறைய தௌசண்ட் ஆஃப் sacred groves இருக்கு. ஆனாலும் இந்த சாக்கர்டு குரூவ்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பீப்புள் இத வேரியஸ் பர்பஸ்க்காக அக்ரிகல்ச்சருக்காகவோ அல்லது இண்டஸ்ட்ரிக்காகவோ இத அழிச்சுக்கிட்டும் வராங்க. சில இடங்கள் அந்த மாதிரி அழிச்சிட்டு வந்தாலுமே கூட இந்தியாவோட நிறைய இடத்துல இந்த சாக்கர்டு குரூவ்ஸ் ப்ரொடக்ட் பண்றத கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ சில ஸ்டேட்ஸ் அண்ட் சாக்கர்டு குரூவ்ஸ் அந்த சாக்கர்டு குரூவ்ஸ் அவங்க லாங்குவேஜ்ல அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. மலையாளம் காவு, தமிழ்நாடு கோவில் காடு, கன்னடா தேவர் காடு, மராத்தி தேவராய், காசி கிளாவ் கிண்டாங், Hindi, Devwan, Jharkhand, Sarna, Chhattisgarh, Devgudi, Rajasthan, Oran. In Tamil Nadu, local chronicles highlight the relationship between the deity of sacred grove, nature and humans. One such chronicle in the Chanjavur district state that the grove's deities protect
fruit bats, which are regarded as sacred. Spotting one of them is considered auspicious. Besides, bats play a critical role in the pollination of flowers and in the disposal of seeds. Sacred crows thus evolve a harmonious relationship between the deity and the ecosystem and humans. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க குரோனிக்கல்ஸ்ல வந்து நெறைய குரோனிக்கல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நேச்சர் அண்ட் ஹியூமன் இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த சக்கர்டு குருவா அந்த டெய்டிக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லலாம். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃப்ரூட் பேட்ஸ், பழ வௌவால்னு ஒண்ணு இருக்கு. அதையே அவங்க வந்து கடவுளா வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எதனால அவங்க அந்த ஃப்ரூட் பேட்ஸ வந்து கடவுளா வணங்குறாங்க அப்டின்னா, இந்த ஃப்ரூட் பேட்ஸ் வந்து ஃபிளார்ஸ் பாலினேஷன்க்காக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சீட்ஸ வந்து டிஸ்பர்சல் சீட்ஸ வந்து நெறைய ஸ்ப்ரெட் பண்ணி, நெறைய க்ரோ ஆகவும் வைக்குது. அதனால தான் அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா பீப்பிளுமே வந்து இந்த ஃப்ரூட் பேட்ஸ ஒரு கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சேக்ரட் குரூவ்ஸ் ஒரு தோப்ப வந்து நம்ம புனிதமா நினைச்சோம் அப்படின்னா, நமக்கும் அந்த டெய்டிக்கும் மட்டும் இல்ல, அந்த இக்கோசிஸ்டம் அண்ட் ஹியூமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஃப்ரம் பில்கிரிமேஜ் டு ட்ரேடு. இப்ப இந்த மாதிரி யாத்திரை போறது மூலமா என்னென்ன மாதிரியான ட்ரேட் வந்து நடக்கும்? பில்கிரிம்ஸ் என்கவுண்டர் ட்ரேடர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட் அலாங் their journey. This interaction benefits both groups. Pilgrims need various items which traders can provide. As a result, the pilgrimage route and the trade route often overlap. Some traders might also double as pilgrims, taking their was to distant towns and cities while visiting sacred site and shrines. எப்போதுமே வந்து இந்த பில்கிரிம்ஸுக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்கிரிம்ஸ் ஒருத்தவங்க வந்து யாத்திரை வந்து போறாங்க அப்படின்னா, அவங்க போற இடத்துல அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே யார் மூலமா கிடைக்கும்? மெர்ச்சன்ட்ஸ் மூலமா தான் கிடைக்கும். அப்ப அவங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா, அதுக்கு ட்ரேடிங் வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த அந்த பில்கிரிம்ஸ்க்கு வந்து இந்த மெர்ச்சன்ட் எல்லாமே அவங்களுக்கு தேவையானத குடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நெறைய பில்கிரிமேஜ் வந்து உருவாக, நமக்கு ட்ரேடிங்கும் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி மெர்ச்சன்ட்டோட லைஃப் ஸ்டைலுமே வந்து இன்கிரீஸ் ஆகும். நெறைய வில்லேஜ் வந்து இந்த மாதிரி சேக்ரட் சைட் அண்ட் ஷ்ரைன்ஸ்னால நெறைய டவுன்ஸா, நெறைய சிட்டீஸா வந்து குரோ ஆயிருக்கு. What routes did those traders use in ancient India? Revisit the map of trade routes in the chapter The Rise of Empires. Uttarapada was a major trade route connecting the northwestern and eastern parts of the subcontinent. The Daksinapada went from Kausambi through Ujjaini to Tistana. As you know, some of the goods trade along these routes include precious stone like shells and pearls, coins, gold and diamonds, as well as cotton, spice and sandalwood. இப்ப இந்த ட்ரேடிங் எல்லாமே ஏன்சியன்ட் இந்தியால எப்படி வந்து இருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரைஸ் ஆஃப் எம்பையர்ஸ்ல பார்த்த மாதிரி இப்ப இந்த ட்ரேடிங்க்கு வந்து மேஜர் கனெக்டிங் ரூட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியன் சப்கான்டினோட ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல வந்து இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எத சொல்லலாம் அப்படின்னா, இந்த உத்தரப்பதா வந்து சொல்லலாம். உத்தரப்பதா அப்படிங்கிற ட்ரேட் வந்து எப்படி எங்க இருந்து எங்க வரைக்கும் இருந்தது அப்படின்னா, நார்த் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே இருந்தது. அதே மாதிரி தக்ஷிணபதா அப்படிங்கிறது வந்து ஹவுசம்பில இருந்து உஜ்ஜைன் அண்ட் பிரதிஸ்தானா வரைக்கும் இருந்தது. நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி ரூட் மூலமா தான் வந்து நெறைய பிரீசியஸ் ஸ்டோன் லைக் செல்லு, பேர்ல்ஸ், காயின், கோல்டு, டைமண்ட், காட்டன், ஸ்பைஸ் அண்ட் சாண்டல்வுட் இது எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணாங்க. Sacred geography beyond India. This concept and practice of sacred geography are not unique to India. Ancient Greece had many sacred landmarks, from mountains to sacred groves. The Native Americans used to have a special bond with nature, which they viewed as sacred. The Maoris, the indigenous people of New Zealand, regard the Taranaki-Manga mountain as their ancestor and therefore as sacred. After many representations by the Maoris, a law recently granted this mountain the rights and responsibilities of human being. An acknowledgement of the Maori worldview. The elders of the community represent the voice of the mountain or
river threatened with destruction. This ensures that the sacred places are not exploited and degenerated. இப்ப நம்ம வந்து ஜியாகிரபிய புனிதமா கருதுறது இந்தியால மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நிறைய கண்ட்ரில வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்சியன்ட் கிரீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்சியன்ட் கிரீஸ்ல வந்து நிறைய லேண்ட்மார்க்ஸ், நிறைய மவுண்டெயின், நிறைய சாக்கர்டு க்ரூஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுமே வந்து நிறைய நேச்சரோட நிறைய சாக்கர்டு ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அது மட்டும் இல்லாம நியூசிலாந்துல இருக்க இந்த மோரிஸ் வந்து எடுத்துக்கலாம். நியூசிலாந்துல இருக்க இந்த மோரிஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாரங்கினி மௌனா மவுண்டெயின் அப்படிங்கிற ஒரு ஒரு மவுண்டெயினை வந்து அவங்களோட ஆன்செஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி அதை வணங்கிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு சாக்கர்டு பிளேஸ் அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஆனா ரீசெண்டா இதுக்கு ஒரு லாவே வந்து அவங்க கிராண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த சாக்கர்டு குரூஸா இருக்கட்டும், மவுண்டெயினா இருக்கட்டும், ரிவரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அழியாம டிஸ்ட்ரக்ட் ஆகாம யாருமே த்ரெட்டன் பண்ணாம இத பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரீஸ்டோரிங் அண்ட் கன்சர்விங் த சாக்கர்ட். நம்ம கிட்ட இருந்த சாக்கர்டை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அல்லது நம்ம கிட்ட இருந்து அழிஞ்ச சாக்கர்டை நம்ம எப்படி வந்து ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்க நிறைய சாக்கர்டு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக், இந்த மாதிரி நிறைய குப்பை, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டே தான் இருக்கோம். Look carefully at these picture of places and animals that are considered sacred. The Yamuna in the north, the Mahanadi in the east, and the Kaveri in the south are all sacred rivers. How come they have become so polluted? Are there sacred places in your locality, in your region, that have been similarly polluted or degraded by human activity? Whose responsibility is it to preserve the sanctity of our sacred places? Discuss in classes. இப்போ நம்ம மேல பார்த்த பிக்சர்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சாக்கர்டு பிளேஸ்ல இந்த மாதிரி பொல்யூஷன் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ வந்து நார்த்ல இருக்க யமுனாவை எடுத்துக்கலாம், அல்லது ஈஸ்ட்ல இருக்க மகாநதி எடுத்துக்கலாம், அல்லது சவுத்ல இருக்க காவேரி எடுத்துக்கலாம். இந்த எல்லா சாக்கர்டு ரிவருமே வந்து பொல்யூட் ஆயிட்டே இருக்கு. இது எதனால ஆயிருக்கும் அப்படிங்கறத உங்க கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. A harmonious relationship that once existed between people and the sacred geography sustained Indian civilization over millennia, creating values that were shared all over the subcontinent. But today it is under great strain. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய சாக்கர்டு பிளேசஸ் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம பீப்புளுக்கும் அந்த சாக்கர்டு பிளேசஸ்க்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துட்டே இருந்தது. ஆனா இந்தியா வந்து மாடர்னாக இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து கம்மியாயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இது எல்லாமே எப்படி இருக்கான், கிரேட் ஸ்ட்ரெயின், ரொம்ப அழுத்தத்துல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. Sacred geography continues to be relevant today when there is a conflict in our relationship with nature, when a river is overexploited to the point of disappearance, or a sacred mountain is challenged with competing ideas of development. People have spoken up to protect their environment, their deities and values at a time when sustainability has become a global issue. A worldview that embeds sacred geography has a significant contribution to make. நமக்கும் sacred geographyக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக்கிங் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே நிறைய இடங்கள்ல இந்த sacred geography இப்பவும் வந்து ரிலவெண்டா ஒரு புனிதமா அவங்க இன்னமும் வந்து கடைபிடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப நேச்சருக்கும் ஹியூமனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய கான்ஃபிளிக்ட் வந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிவரே வந்து டிஸப்பியர் ஆகுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சாக்கர்டு மவுண்டெயினோட ஹைட்ல வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால நிறைய டேமேஜ் வந்து வரலாம். அப்படி என்ன மாதிரியான ஒரு டேமேஜ் வந்தாலுமே அதை பாதுகாக்கிறதுக்கு சில பீப்புள்ஸ் இன்னமும் போராடிட்டே தான் இருக்காங்க. அப்படி பீப்புள்ஸ் போராடிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கும் நேச்சருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்லயுமே எந்த பிரேக்குமே வராது. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.